ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா தான். ரொம்ப நாளாக அந்த பாக்கெட் வாங்கி வச்சுருந்தேன். சரி ஓகே இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பண்ணேன். பார்த்தேன் நல்லா தான் இருந்தது. 3 பாக்கெட் எப்பி பாஸ்தா வாங்கியிருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா அதில் 3 மசாலாவுமே இருந்தது. சரிங்களா, அதுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு கடாயை காய வச்சு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி அது வந்து நல்லா கொஞ்சம் பபுள்ஸ் வர நேரம் இருக்கட்டும். சரிங்களா, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பும் போட்டுருங்க. உப்பும் போட்டு கொஞ்சம் நல்லா பபுள்ஸு தண்ணி லேசாக சூடாகி குட்டி குட்டி பபுள்ஸாக வரும் இல்லையா, அதை முடிய வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மாதிரி வந்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்தா போட்டுற வேண்டியதான். அதுக்கு தக்காளி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே வந்து இது தண்ணி கொதிக்கிற நேரத்தில் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி வெங்காயம் ரெண்டையுமே போட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் பபுள்ஸ் வந்துருச்சு. அதனால் அந்த 3 பாக்கெட் பாஸ்தாவை போட்டு கொஞ்சம் ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் முடிய வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். இது கூடல என்னடா இன்னொரு கலர் இருக்குன்னு தெரியுதுன்னு பார்க்குறீங்களா, கொஞ்சோண்டு வீட்டில் வந்து ஒரு டப்பாவில் கொஞ்சம் பாஸ்தா இருந்தது, அதையுமே சேர்த்து கொட்டிட்டேன். ஃப்ரெஷ்ஷாக வாங்கின பாஸ்தா வந்து ஒயிட் கலராக இருக்கும், கொஞ்சம் அந்த மாதிரி பாஸ்தா வந்து கொஞ்சம் லைட்டாக எல்லோ கலர் மாதிரி இருக்கும். நல்லா வெந்து வந்துருச்சு. அதை வந்து நல்லா வந்து டேப் வாட்டரில் நல்லா அலசியாச்சு. இருந்த தண்ணியும் இந்த வேக வச்ச தண்ணியை வடிகட்டி இதையுமே வந்து நல்லா அலசி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குங்க இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த ரா ஸ்மெல் போகிறது முடியே நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு. வதக்கிறப்ப பார்த்திங்கன்னா அப்படி இந்த தேங்காய் எண்ணெய்க்கும் இஞ்சி பூண்டுக்கும் அப்படி ஒரு ஸ்மெல் வந்தது. வீடு ஃபுல்லாக அப்படி ஒரு கமகமன்னு ஒரு மனம். அப்புறம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி வெங்காயம் இந்த 2 மட்டும் தான் நான் போட்டு அரைச்சிருக்கிறேன். சின்ன வெங்காயம் போடுங்க, அது நல்லாயிருக்கும். எனக்கு காலைல சின்ன வெங்காயம் உரிக்க கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காண்டி, பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி நான் பல்லாரி போட்டேன். எப்போயுமே எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் போடுறது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தி. அப்புறம் நல்லா இதையும் போட்டு அந்த ராஸ்மல் போகிற முடியே நல்லா நம்ம வதக்கி எடுத்தாச்சு. சரிங்களா, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 3 பாக்கெட் கொடுத்த அந்த மசாலா இருக்கு இல்லையா, அந்த மசாலா அதையுமே வந்து நம்ம 1 by 1 3 பாக்கெட்டும் கொட்டியாச்சு. மற்ற பாக்கெட் வாங்கினோம் அப்படின்னா மசாலா இருக்காது. எப்பியில் வந்து உள்ளே மசாலா வச்சுருந்தாங்க, அதனால் சரி அதையும் கொட்டியாச்சு. ஆனால் இதில் வந்து காரம் இருக்காது, கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் காரம் வேணுமே அப்படிங்கிறதுக்காண்டி பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கிட்டேன். கரம் மசாலா நீங்கள் உங்களுக்கு கரம் மசாலா இல்லை அப்படின்னா மற்றபடி மல்லிப்பொடி, ஜீரகப்பொடி, மிளகுத்தூள் இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா, நான் வந்து கரம் மசாலா இருந்தது அதனால் கரம் மசாலா கொஞ்சம் போட்டாச்சு. கரம் மசாலா போட்டு இந்த மசாலாவோட ஸ்மெல்லாம் நல்லா போகணும் இல்லையா, அதுக்காண்டி வந்து நம்ம நல்லா வதக்காச்சு. இதெல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஸ்மெல் வந்தது. நம்மளுக்கு கிச்சனில் இருந்தாலே இந்த மாதிரி நல்லா ஸ்மெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணியெல்லாம் வடிகட்டி பாஸ்தா நல்லா போலன்னு இருந்தது இல்லையா, அதையுமே வந்து இதில் நம்ம கொட்டியாச்சு. கொட்டி நல்லா வந்து கிளறணும். இதில் என்ன எனக்கு ஒரு ஒரு வருத்தம் அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இல்லை, கருவேப்பிலையா மல்லி இலை இல்லை. மல்லி இலை மட்டும் மேலே தூவி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா செம்மையாக இருந்திருக்கும். ஆனால் எனக்கு ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை இல்லை, வாடி வதங்கி போயிருந்தது, அதனால் நான் போடலை. சரிங்களா, நீங்கள் இருந்த கட்டாயம் போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா வந்து வதக்கி எடுத்தாச்சு. லேசாக ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் பாருங்கள், ஏன்னா கொஞ்சம் மசாலா வாடை இருந்தது. நல்லா வதக்கணும் இல்லையா, டேஸ்ட் எப்படின்னு சும்மா செம்மையாக இருந்தது. ஆனால் எனக்கு கொஞ்சம் காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்துக்கிற மாதிரி இருந்துச்சு, சுத்தமாக காரமே இல்லாத மாதிரி இருந்தது. அதனால் சரின்னு சொல்லிட்டு திருப்பியும் கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டொமேட்டோ சாஸ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கும். ஏற்கனவே மசாலாவே கொஞ்சம் ஸ்வீட் தான் இருந்தாலும் இந்த காரம் ஸ்வீட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சரிங்களா, எல்லாத்தையுமே வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க, நம்மளோட பாஸ்தா ரெடி. இது வந்து காரமாக செய்கிற பாஸ்தா. இன்னொரு நாள் ஸ்வீட் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா, வதக்கி எடுத்தாச்சு. அதான் சொன்னேன், ஃபைனல் டச்சிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த இது இல்லை, ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் எடுத்து போட்டு சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா உண்மைக்குலேயே செம்மையாக இருக்குது. சரி ஓகே, பசங்களுக்கு இது ஓகே தான், காலைல டிஃபனுக்குன்னு எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான், நான் இந்த மாதிரி தான் செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை.